இரண்டாவது போட்டியில் அடுத்த போட்டி ஆர்எஸ்எஃப்சி சிவகாசி அணியினருக்கும் பிஆர்சி சிவந்திபுரம் பிஆர்சி அணியினருக்கும் இரண்டாவது போட்டியில் அடுத்த போட்டியானது உங்களுக்கு துவங்கவிருக்கிறது. ஆர்எஸ்எஃப்சி சிவகாசி மற்றும் சிவந்திபுரம் பிஆர்சி அணியினருக்கு இரண்டாவது போட்டியில் உங்களுக்கு அடுத்த போட்டியானது துவங்க இருக்கிறது. இரு அணி வீரர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் போட்டியில் அடுத்த போட்டி டிஎஃப்சி பி அணியினருக்கும் கீழப்புலியூர் ரிட்டாலியேட் அணியினருக்கும் இந்த போட்டி முடிந்த மறுகணமே முதல் கோட்டில் உங்களது போட்டி துவங்க இருக்கிறது. டிஎஃப்சி பி அணியினருக்கும் கீழப்புலியூர் ரிட்டாலியேட் அணியினருக்கும் அடுத்த போட்டியானது துவங்க இருக்கிறது. சரி பாய், இன்னொரு விஷயம், ஜூமிங் இந்த அளவுக்கு இருக்கட்டுமா இல்லை இவ்வளோ கொடுத்துருக்கோம்? கரெக்டாக நீங்கள் இது பாலுக்கு போகுமா? இப்படி இருக்கதான் நம்ம இப்படி மாற்ற முடியும். அது என்னென்ன ஷேக் ஆகும். ஆனால் இது ஐஃபோன் பொறுத்த நல்ல கிளாரிட்டி நல்லா இருக்கும். கிளாரிட்டி அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, அப்படி நேரில் பார்க்க முடியும். அந்த வைப்ரேஷன் எக்ஸாம்பிள் இருக்குங்களா, அது மாதிரி கேட்கலாம். அது கை இருக்கு, கை இவ்வளோ ரொம்ப தூரம் பிடிச்சிட்டு இருக்குமா கேட்குறேன். சைடாக இதாக ஆப் இருக்குது பாய். அது அதில் வந்து கொஞ்சம் இந்த மொபைல் இருக்குது, ஐஃபோனில் இல்லை. சொல்லுடா தம்பி, நல்ல தூக்கம் இருக்குன்னா நல்ல ரெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்படிங்களோ 2:30க்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடும். 5 மணி நேரம் தூங்க ஷெடியூல் போட்டாச்சு. மரட்டுலாட்டு
கரெக்டாக மேனை ஆடணும்னா பாய் கரெக்டாக எப்படி விட மாட்டேங்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மேனை கரெக்டாக ஆடுது. மடிக்கு அழகாகும்னா சுற்றுவான். ஆனால் இப்போ இல்லைன்னா இப்போ கேம் இல்லை, வயசாகிடுச்சுலாம். விளாட்டு இல்லை இன்னும் முடிஞ்சு விட்டீங்க போங்க. அவங்களாவது கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்களே என்ன போய். முடிச்சுட்டு போங்க, முடிச்சுட்டிங்க வாங்க. பங்கு நம்ம சொன்ன மாதிரி நடக்கும் பங்கு. இப்போ இவங்களுக்கு சாதமாக கொஞ்ச நாள் டைம் எக்ஸ்டெண்ட் கொடுப்பாங்க பாருங்க. இதில் ஓடிட்டு தான் இருக்குது டைம். இல்லை அழகா மடித்து கொடுத்தான். மிஸ் ஆயிடுச்சு விட்டுட்டானா பாய். இப்போ மேட்ச் பார்க்குறவங்க ஓரமாக வந்து பாருங்க. இங்கே இப்போ ஸ்டேஜில் இருக்கவங்க மறைக்கு இந்த பக்கம் வாங்க. ரிட்டாலியேட் டீம் பின்னாடி வாங்க. பங்களாதேஷ் விளையாட டீம் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. பரிது பைக் போன் அடிச்சுல அப்படி. ஏய் அழகா அடிச்சிருக்கலாம் பாய். ஆனால் அந்த பால் அந்த டைமில் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் தானே பாய். இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் தானே. நல்ல விளாடு தானே, திறமை இருக்கு. ஆல் அவுட்.
பார்வையாளர்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க, மேட்சே தெரிய மாட்டேங்குது. உங்களதான் இந்த பக்கம் வாங்க. இப்ப பங்களா சுரண்ட 2 பேர் நின்றுட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் வாங்க. என்ன மாதிரி எடுத்தான் பால் சரியா டிஃபெண்ட் பண்ணுறான்னா டிஃபெண்ட் பண்ணுறான். மீதி எவன்ட்டும் இல்லை கேம், அவன் மட்டும் தான் விளாடும். கேரளா டீம் இது ஒன்று டீம் பாய். ஷாட்டு பாய். ஃபஸ்ட்டாகவே முடியும் சொன்னோம்ல, அவன் சாம அப்படி விளாடுவாங்க. 15 நிமிஷம் கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும்போது வந்து டைம் கொடுக்குறது தப்பு இல்லை. 1-0 தாங்க. பிஎஃப்சிக்குன்னு இல்லை, அப்போலையும் கொஞ்சம் டைமிங் தான் நேரம் உடம்பு. யார் கேம் நல்லா இருக்குங்கும்போது வந்து டைமிங் வந்து என்ன இடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. ஏன் இடிச்சு ஆடுறான்? இவன் 3 hours இன்னும் மறைச்சு நிற்காம நம்ம எப்படி போய் பாஸ் போட முடியும்? தான் டைமிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் மறைச்சிட்டு நின்னாம்னா அவனுக்குள்ள போய் அவன் மேலே அடித்து ஃபவுல் வாங்கிக்கணும். அவன் மேலே அடித்து ஃபவுல் வாங்கிக்கணும். நல்லா விளாடுதாங்க சார். முடிச்சுட்டிங்க போங்க, முடிச்சுட்டிங்க போங்க. இன்னும் ஃபஸ்ட்டாக போகுது. நம்ம முடிச்சோம். இவனுங்கள்ட்ட அந்த இது இல்லை, முதல்ல சோர்வாயிட்டான். ரெண்டு